ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அண்ட் கண்டிப்பாக எக்ஸாமில் தியரி கொஸ்டினாக வரக்கூடிய ஒரு டாபிக். இவ்வளோ நேரம் டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சுட்டே வந்தோம். இந்த வீடியோவில் அந்த டேக்ஸ் இன்வாய்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும், டேக்ஸ் இன்வாய்ஸோட பர்டிகுலர்ஸ் என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தியரி கொஸ்டினாகவும் கேட்பாங்க, ஒன் வேர்ட்லேயும் வரலாம். பிகாஸ் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொத்தமாக பாயிண்ட் எப்படி படித்தா கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம அதை 4 சப்டிவிஷனாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டென்ட்ஸ் எழுதுவோம். இப்படியே நீங்கள் எக்ஸாமில் எழுதலாம், பிரச்சனையே கிடையாது. என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்ட்டோம். ஸோ அந்த இன்வாய்ஸை பற்றி கொஞ்சம் இருக்கணுமா, அதான் ஃபஸ்ட்டு ஹெட்டிங், இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ். அந்த இன்வாய்ஸை பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ். அந்த இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, சீரியல் நம்பர். இன்வாய்ஸ்க்குன்னு ஒரு சீரியல் நம்பர் இருக்குமா, அதான் இன்வாய்ஸோட சீரியல் நம்பர். அடுத்து நேம், அட்ரஸ் அண்ட் ஜிஎஸ்டிஏஎன் ஆஃப் சப்ளையர். யார் அதை வந்து இஷ்யூ பண்ணுறா? சப்ளையர் தான் இஷ்யூ பண்ணுறாரு. ஸோ அந்த சப்ளையரோட நேம் இருக்கணும், சப்ளையரோட அட்ரஸ் இருக்கணும், சப்ளையரோட ஜிஎஸ்டிஏஎன் இருக்கணும். இது எதுக்குன்னா ஃபியூச்சர் வெரிஃபிகேஷனுக்கு. வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டு பர்சன் தான் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து காம்போசிஷன் டேக்ஸபிள் பர்சன் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறையா இது இருக்கணும். ரெஜிஸ்டரே பண்ணாத ஒரு பர்சன் பாட்டுக்கு டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்து ஏமாற்றிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அந்த வெரிஃபிகேஷனுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு சப்ளையரோட நேமு, அட்ரஸ், ஜிஎஸ்டிஏஎன்லாம் இருக்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ். அவர் என்றைக்கு அந்த இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணுறாரு அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட். யாருக்கு போய் சேருது, யார்கிட்ட வாங்குறாங்க, யார் வந்து அந்த சப்ளையர்கிட்ட பொருளை வாங்குறாரு, அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஒன்று நேம், அட்ரஸ் ஆஃப் ரெசிபியன்ட். ஃபஸ்ட்டு நேமு, அட்ரஸ் இருக்கணும். அடுத்து ஜிஎஸ்டிஏஎன் ஆஃப் ரெசிபியன்ட். இது வந்து ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தால் மட்டும் ஜிஎஸ்டிஏஎன் ஆஃப் ரெசிபியன்ட் இருக்கணும். ஏன்னா அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு ஜிஎஸ்டிஏஎன் இருக்க முடியாது. அடுத்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ஒன்லி இன்டர் ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இன்ட்ரா ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை பிரச்சனையே கிடையாது, அதே ஸ்டேட்டாக தான் இருந்தாகணும். அதனால இன்ட்ரா ஸ்டேட்டுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வராது. அடுத்து நேம் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் கோடு. சப்போஸ் வந்து இன்டர் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை மென்ஷன் பண்ணணும். அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்துச்சுன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வராது. அதனால நேம் ஆஃப் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வந்து பர்ச்சேஸ் நடந்திருக்கு, அண்ட் ஸ்டேட் கோடு. ஸ்டேட் கோடு எல்லாருக்குமே தெரியும், பின்கோடு தான் ஸ்டேட் கோடு. இதெல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் குட்ஸு. இந்த குட்ஸோட டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸு. என்ன, மில்கா, பிஸ்கட்டா, ப்ரெட்டா, அந்த இது என்ன அப்படிங்கிறது இருக்கணும், அதான் நேம் ஆஃப் குட்ஸு. அடுத்து குவான்டிட்டி. எத்தனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 1 2 10 100, அந்த குவான்டிட்டி. அடுத்து யூனிக் குவான்டிட்டி கோட். இது என்னென்னா ஒவ்வொரு பொருளுக்கும் யூனிக் குவான்டிட்டி கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா கம்ப்யூட்டரில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி. இந்த கோடை போட்டோன்னா அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு வந்துடும். அதுக்காண்டி தான் யூனிக் குவான்டிட்டி கோடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் டேக்ஸ். ரேட் ஆஃப் டேக்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஜிஎஸ்டி தான் நம்ம படிக்கிறோம். ஸோ ஜிஎஸ்டி ரேட் இல்லாமல் வந்து ஒரு இன்வாய்ஸ் வர முடியாது. ஸோ அந்த ஜிஎஸ்டி ரேட் என்ன, அலாங் வித் ஹெச்எஸ்என் தனி. ஏன்னா நமக்கு வந்து ஹெச்எஸ்என்ங்கிறது மேண்டேட்ரி எல்லாருக்கும் கிடையாதுங்கிறத நம்ம வந்து ஹெச்எஸ்என் வீடியோவில் பார்த்தோம். பர்டிகுலர் கம்பெனிஸ்க்கு, பர்டிகுலர் டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் ஹெச்எஸ்என் கோடுங்கிறது மேண்டேட்ரி. ஸோ அந்த ஹெச்எஸ்என் கோட் மேண்டேட்ரியாக இருந்துச்சுன்னா ஹெச்எஸ்என் கோடையும் மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அப்புறம் வேல்யூ ஆஃப் குட்ஸு. வேல்யூ ஆஃப் குட்ஸ்னால் மொத்த வித் ஜிஎஸ்டியோட சேர்த்து எவ்வளோ பே பண்ணணும், அந்த டோட்டல் அமௌண்ட் தான் வேல்யூ ஆஃப் குட்ஸு. அப்புறம் டேக்ஸ் பேயபிள். அதில் டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம ஜிஎஸ்டியில் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு அட்வான்டேஜஸில் பார்த்தோம். என்னென்னா ஜிஎஸ்டி வந்தனால தான் கஸ்டமர்ஸ் வந்து ஜிஎஸ்டி கட்டுறோமா இல்லையாங்கிறதே அவங்களுக்கு தெரியுது. ஜிஎஸ்டி தனியாக மென்ஷன் ஆகுது. இந்த பர்பஸ்க்காண்டி தான் டேக்ஸ் பேயபிளையும் தனியாக மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் சிக்னேச்சர். ஓனர், அந்த குட்ஸோட ஓனரோட சிக்னேச்சர் இருக்கணும். ஏன்னா உண்மையாகவே இந்த குட்ஸோட ஓனர் யாருன்னு தெரியணும். அதனால் சிக்னேச்சர் ஆஃப் குட்ஸ், சிக்னேச்சர் ஆஃப் தி ஓனர் இருக்கணும். இதெல்லாம் தான் கண்டென்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் இன்வாய்ஸ். நீங்கள் இந்த மாதிரி சைட் ஹெட்டிங்காகவே எழுதினீங்கன்னா நீட்டாக மார்க் வாங்கலாம். ஸோ இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து சில நோட்ஸ். இவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்கணும்னு பார்த்துட்டோம் மேலே. ஆனால் சில பேருக்கு சில கண்டென்ட்ஸ் மேண்டேட்ரி கிடையாது. 2 கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ரெசிபியன்ட் அன்ரெஜிஸ்டராக இருக்கார். பொருளை வாங்க வர்றவர் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணலை. அவர் வாங்குகிற குட்ஸோட சப்ளை வேல்யூ வந்து 50,000 விட கம்மியாக இருக்குது, 50,000 விட கம்மியாக இருக்குது. ரெசிபியன்ட் நாட் டிமாண்ட். எனக்கு வந்து இந்த மாதிரி இன்வாய்ஸ் வேண்டான்னு சொல்ல ரெசிபியண்ட்டே கேட்கல, எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கல. இந்த கேஸில் இந்த 3 கேஸ் இருக்குன்னா ரெசிபியண்ட்டோட டீட்டெயில்ஸ்னு பார்த்தோமா மேலே, இந்த ரெசிபியன்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் வந்து நாட் மேண்டேட்ரி, அந்த டேக்ஸ் இன்வாய்ஸில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.